அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு பிரெஸ்ட் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி பேசுறதுக்காக டாக்டர் மஞ்சுளா ராவ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மார்ச் 8 உலக மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது பெண்களுக்கு அதிகம் வரக்கூடிய மார்பக புற்றுநோய் பத்தின நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்தியாவில் மார்பக புற்றுநோய்க்கான எண்ணிக்கை அப்படிங்கிறது வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரீசன் என்ன? ஏன் இன்னைக்கு மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது மோஸ்ட் காமனாக வரக்கூடிய புற்றுநோய்களில் ஒன்றா இருக்கு? ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 20 வருஷத்தில் மார்பக புற்றுநோயோட இன்சிடென்ட்ஸ்னு சொல்கிறோம், அந்த ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக போகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி மார்பக புற்றுநோய்னா ஒரு 4th or 5th காமன் கேன்சர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ 2021லேருந்து மோஸ்ட் காமன் கேன்சராக சொல்கிறாங்க உலகத்திலே உலகத்திலே as well as in India. ஸோ அது இந்தியாவில் ஏன் இன்க்ரீஸ் ஆயிருதுன்னா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க இட் குட் பி பிகாஸ் ஆஃப் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி ஜாஸ்தி நாங்கள் வெளியில் சாப்பிட்றது, அப்புறம் மார்பக புற்றுநோய்க்கு மெயின் காரணம் இட்ஸ் ஹார்மோன் ரிலேட்டட். ஸோ ஈஸ்ட்ரஜன் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா மார்பக கேன்சரோட ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்கள் கொஞ்சம் டீலேயாக அவங்க புள்ள பெற்றாங்கன்னா, இல்லைன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலைன்னா, ஹார்மோன் மெடிக்கேஷன் ஜாஸ்தியாக சாப்பிட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஓகே. அது இல்லாமல் ஆல்சோ இது ரைசிங் ஒபிசிட்டி, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, அவங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் காசஸ் இன்க்ரீஸ் இன் ரேட்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் உடனே டாக்டர் கிட்ட வரணும்? ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் உங்களுக்கு காமிச்சாலும் சில சிம்டம்ஸ் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் இஃப் இந்த சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டரை பாருங்க அப்படின்னு சொல்கிற அந்த சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன? மோஸ்ட் காமன் சிம்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலி இல்லாமல் கட்டி. ஸோ மார்பகத்தில் வலி இல்லாமல் கட்டி பார்த்தாங்கன்னா உடனே அவங்க வரணும். அது பார்த்த உடனே அது மார்பக புற்றுநோயின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா 90% ஆஃப் த சான்சஸ் அது நார்மல் கட்டியாக தான் இருக்கும். பட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் அது நாங்கள் பார்த்துட்டு அது நாங்கள் ப்ரூவ் பண்ணணும், இதில் கேன்சர் கிடையாதுன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு பெண்கள் என்ன பண்ணணும்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இல்லைன்னா சுய பரிசோதனை அவங்க பண்ணி அவங்க செக் பண்ணணும் மந்த் ஆன் மந்த் எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஸோ அது த மோஸ்ட் காமன் இஸ் வலி இல்லாமல் கட்டி. ஆனால் அது இல்லாமல் தோலில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா, காம்பில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா, காம்பில் இந்த டிஸ்சார்ஜ் வருது எனி கலர் பிஎட், அது தண்ணி மாதிரி இருக்கட்டும், ரத்தம் மாதிரி இருக்கட்டும், ஏதாவது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க பார்த்தாங்கன்னா உடனே காமிக்கணும். ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு இந்த பிரெஸ்ட் கேன்சர் பற்றி இருக்குது. நிறைய பெண்கள் ஸ்க்ரீனிங்க்கும் வராங்க. பட் இன்னைக்கு என்னென்ன ஸ்க்ரீனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பெண்களுக்கு? ஸ்டாண்டர்ட் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்னா மேமோகிராஃபி தான். மேமோகிராஃபி இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஆனால் இது எல்லாருமே பண்ணக்கூடாது. 40 வயசுக்கு மேலே பெண்கள் இருக்கிறவங்க அவங்க மேமோகிராஃபி பண்ணணும், வருஷத்துக்கு வருஷம் அவங்க பண்ணணும். அதுக்கு கம்மி இருக்கிற வயசு இருக்கவங்க டாக்டரை பார்த்துட்டு மேபி நாங்கள் அவங்க கிட்ட அல்ட்ராசவுண்ட் பண்ண சொல்லுவோம், எம்ஆர்ஐ பண்ண சொல்லுவோம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க செக்கப்புக்கு டெஃபினெட்லி வரணும். அதே மாதிரி மார்பக புற்றுநோய் எனக்கு ஒரு பரவலான நோயாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12.8% இந்த மார்பக புற்றுநோய் இதுவாக இருக்குது. இந்தியாவில் குறிப்பாக இந்த ரேஷியோஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாட் இஸ் த ரீசன்? வெஸ்டர்னைஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தாலும் வேறு ஏதாவது குறிப்பிட்ட காரணிகள் இதுக்கு பின்னாடி இருக்கா? ஸோ இட் இஸ் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல். தட் இஸ் த ஒன்லி சேஞ்ச். இல்லை, நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கூடுதல் கவனத்தோடு இருக்கணும், இல்லை அதனால இந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்? இல்லை. ஸோ த ரேட் ஆஃப் இது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைனா ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால வர மார்பக புற்றுநோய் இட் இஸ் அ வெரி ஸ்மால் பர்சன்டேஜ். 5 to 10% தான். 5-10% தான் உங்களுக்கு ஜெனட்டிக் கேன்சர்ஸ் வருது. ரிமைனிங் எவ்ரி திங் நாங்கள் ஸ்பொராடிக்னு சொல்லுவோம். ஸ்பொராடிக்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ். ஓகே. ஸோ அது என்வாயன்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ்னால் என்ன? அகெயின்
வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ வாட் இஸ் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல்? வெஸ்டர்னைசேஷன்னா நாங்கள் நிறைய இப்போ நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது, நாங்கள் சாப்பாட்டெல்லாம் நாங்கள் வீட்டில் சாப்பிட்றது கிடையாது, வெளியிலேருந்து நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். இப்போது யூனோ பர்கர்ஸ், பீட்சாஸ், கேக்ஸ், மெஜாரிட்டி நம்ம டயட்டில் வந்துட்டு அதுதான் இருக்கும். ஆல் ஆஃப் திஸ் இது வந்துட்டு நாங்கள் இதே மாதிரி நாங்கள் யூனோ இஃப் வி லிவ் லைக் திஸ் ப்ரொலாங்ட், அது வந்துட்டு இட் கேன் காஸ் மியூட்டேஷன்ஸ் ஜீன்ஸில். அகெயின் தேட் வில் இன்க்ரீஸ் த ரேட். இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுனால நம்ம ஹார்மோனில் கொஞ்சம் மேலே கீழே ஆகுது. பிகாஸ் ஆஃப் தேட் நாங்கள் வந்துட்டு ஹார்மோன் மெடிகேஷன் சாப்பிட்றோம். அகெயின் அது வந்துட்டு இட் இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் ஒபிசிட்டி. ஸோ எஸ்பெஷலி யூனோ போஸ்ட் மெனோபாசல் விமென் தீட்டு நின்ன அப்புறம் அவங்களுக்கு ஒபிசிட்டி ஜாஸ்தி ஃபேட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஹார்மோன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால மார்பக புற்றுநோயோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வி ஆல்வேஸ் அட்வைஸ் ரெகுலர் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் தீட்டு நின்ன அப்புறம் நிறைய பெண்கள் வந்துட்டு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சாப்பிட்றாங்க. அதுவும் அவங்க எடுத்தாங்கன்னா பிரெஸ்ட் கேன்சரோட ரேட் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும். ஆல்சோ இப்போல்லாம் திஸ் இஸ் நாட் அண்டர் ஆர் கண்ட்ரோல். ஆனால் சரௌண்டிங் அஸ் ஏர் பொல்யூஷன் இப்போது யூனோ லாஸ்ட் இயர் அவங்க ஒரு ஸ்டடி வந்துருந்துச்சு, அதில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் பிரெஸ்ட் கேன்சரோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் அப் டு அஸ். நாங்கள் பார்த்துக்கணும், நாங்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கணும், ஹெல்த்தை நாங்கள் பார்த்துக்கணும். அ லாட் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. ஸோ என்ன நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது அது மட்டும் நாங்கள் பார்த்துக்கணும். மார்பக புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு என்னென்ன இருக்குது? பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஆப்வியஸ்லி உங்களோட மெடிக்கல் இதில் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எஸ். ஸோ நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனி கேன்சர், ஓகே, மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லை, வேறு புற்றுநோயும் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இட் இஸ் அ காம்பினேஷன். ஒரு ஆப்ஷன் கிடையாது சர்ஜரி மட்டும் பண்ணால் போதும், கீமோதெரப்பி மட்டும். அது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கம்பைன் பண்ணணும். ஸோ சர்ஜரி, கீமோதெரப்பி, அதுக்கப்புறம் ரேடியேஷன், சில பேருக்கு நாங்கள் ஸ்பெஷல் இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, ஹார்மோனல் தெரப்பி அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். வாட் இஸ் கிரேட்னா இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் கேன்சர் கேர். முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு, நாங்கள் வெளியில் போகணும், ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணும்னா ப்ரோட்டான் தெரப்பி, கார் டி செல் தெரப்பி, அதுக்கெல்லாம் நாங்கள் வெளியில் போகணும். ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே உங்களுக்கு இந்தியாவில் அவைலபிள் இருக்குது. அண்ட் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும் இது வந்துட்டு ஏன் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட் கிடையாது. we follow evidence based guidelines. means அவங்க வெளிநாட்டிலலாம் நிறைய சயின்டிஃபிக் ரீசர்ச் பண்ணி தே கலெக்ட் எவிடன்ஸ், ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நம்மளுக்கு எவிடன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நோய் இந்த கிரேடில் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இவ்வளோ சைக்கிள்ஸ் பண்ணணும், கீமோதெரப்பி கொடுக்கணும், இந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும். ஸோ தேட் இஸ் வாட் வி ஃபாலோ. ஸோ இந்தியாவில் இது எல்லாமே இருக்குது. அண்ட் நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா I will focus on the surgical advancements. So இப்போது மார்பக புற்றுநோய்க்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, முழுசாக மார்பகத்தை அவங்க எடுத்துருவாங்க. இன்னைக்கு அது தேவை கிடையாது. we try to save the breast. இன்ஃபேக்ட் நிறைய ஆராய்ச்சியில் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க breast conservation வந்துட்டு அது ரிமூவ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லது. மீன்ஸ் நாங்கள் கன்சர்வ் பண்ணி நாங்கள் சேவ் பண்ணோன்னா the results are better. ஆனால் இது வந்துட்டு நாங்கள் எல்லாருக்குமே பண்ண முடியாது, அதை நாங்கள் பார்த்துக்கணும், சில ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிரெஸ்ட் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு பூம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரெஸ்ட் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன, இது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது? ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி வந்துட்டு இட் ஹஸ் ரெவல்யூஷனைஸ்ட் கேன்சர் கேர். ஸோ அது எப்படின்னா, இப்போ முன்னாடி இந்த பிரெஸ்ட் கான்சர்வேஷன் நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கட்டி மட்டும் எடுத்துடுவோம். கட்டி எடுத்துட்டு அங்கே மேலே மட்டும் நாங்கள் ஸ்டிச் போடுறோம். ஸோ உள்ளே வந்துட்டு அது ஒட்டையாக இருக்கும். ரேடியேஷன் எல்லாம் முடிஞ்சப்புறம் ஃபுல்லாக டிஃபார்ம்டாக இருக்கும், ஷேப் கரெக்டாக இருக்காது. ஸோ ஓகே, நாங்கள் வந்துட்டு மார்பகத்தை காப்பாற்றிட்டோம், அவங்களோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு. ஆனால் அந்த பெண்ணு வந்துட்டு ஒரு கண்ணாடியில் அவங்கள பார்த்தாங்கன்னா பிரெஸ்ட்டுக்கு வந்துட்டு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஒரு ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது பிகாஸ் ஆஃப் தேட் அவங்களுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லோவாக இருக்கும். ஸோ
அது வந்துட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணணும் பெண்களுக்கும் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். ஏன்னா இப்போ மார்பக புற்றுநோயோட சர்வைவல் ரொம்ப நல்லதாக இருக்குது. இட் இஸ் மோர் தென் 95% சர்வைவல் இல்லையா. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சப்புறம் அவங்க ஒரு 25, 30, 40 இயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தே நீட் கான்ஃபிடென்ஸ், தே நீட் டு லீட் அ ஹாப்பி லைஃப் இல்லையா. ஸோ வி ட்ரை டு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் காஸ்மெசிஸ் பார்க்கும்போது யூனோ ஆப்போசிட் பிரெஸ்ட் மாதிரி இருக்கணும். அதுக்காக இந்த ஆன்கோபிளாஸ்டி சர்ஜரி வந்திருக்கு. ஸோ ஆன்கோபிளாஸ்டி சர்ஜரினா இந்த கட்டியை எடுத்தப்புறம் நாங்கள் அதே மார்பகத்தில் சில பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் சேஞ்சஸ், கொஞ்சம் பிரெஸ்ட் டிஷ்யூ இங்கேருந்து அங்கே இல்லைன்னா வேற இடத்துல கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நாங்கள் மார்பகத்தை ஆப்போசிட் பிரெஸ்ட் மாதிரியே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தான் ஆன்கோபிளாஸ்டிக் பிரெஸ்ட் சர்ஜரி. ஸோ இந்த ப்ரொசீஜர்னால நாங்கள் ரொம்ப பெருசான லம்ப் இருந்துச்சுனாலும் நாங்கள் இதை சேவ் பண்ணி தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75-year-old லேடிக்கு நாங்கள் வந்துட்டு அவங்களோட மார்பகத்தில் 8 சென்டிமீட்டரோட டியூமர் இருந்துச்சு. அவங்களுக்கும் நாங்கள் இது எடுத்துட்டு அப்படியே புது பிரெஸ்ட் மாதிரியே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஷி இஸ் வெரி ஹாப்பி டுடே. இந்த ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி இல்லாமல் வேறு என்னென்ன சர்ஜரிஸ் வந்து பெண்களோட மார்பகத்தை எடுக்காமல் அதை திரும்ப ரீட்டைன் பண்ணுறதுக்கான வகையில் இருக்குது? நாங்கள் மார்பகத்தை எடுக்காமல் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னா இட் இஸ் பிரெஸ்ட் கான்சர்வேஷன், ரைட்? பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணணும்னா நாங்கள் ஆன்கோபிளாஸ்டி பண்ணி தரணும். இப்போ சில பெண்களுக்கு வந்துட்டு நாங்கள் மார்பகத்தை முழுசாக எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஹோல் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? ஸோ நாங்கள் மறுபடியும் புதுசாக ஒரு புதிய பிரெஸ்ட் பண்ணி தரோம். அதுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு இம்ப்ளான்ட் பேஸ்னா ஆர்டிஃபிஷியல் சிலிகான் இம்ப்ளான்ட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் அப்படியே புதுசாக பண்ணி தரோம். ரெண்டாவது வந்துட்டு ஆட்டோலோகஸ் ஹோல் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா அவங்களோட உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட், எக்ஸ்ட்ரா மசிலை வச்சுட்டு நாங்கள் புதிய பிரெஸ்ட் பண்ணி தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்றில் இருக்கிற ஃபேட்டு, பட்டக்ஸு, தை, பேக்கில் இருக்கிற ஃபேட் எல்லாமே ஃபேட் இல்லைன்னா மசில் யூஸ் பண்ணி நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபார் பிரெஸ்ட் கான்சர்வேஷன். இன்னொன்று என்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னா சில பேருக்கு வந்துட்டு மார்பகத்துக்கு உள்ளே மட்டும் கேன்சர் இருக்கும். ஓகே, ஆனால் மேலே இருக்கிற தோல், நிப்பிள் அதெல்லாமே கிளியராக இருக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னா நிப்பிள் ஸ்பேரிங் மாஸ்டெக்டமி. ஸோ சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு மார்பகத்தில் ஃபுல்லாக கேன்சர் இருக்குது, நாங்கள் மார்பகத்தை எடுத்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் மேலே இருக்கிற தோல், நிப்பிள் எல்லாம் கிளியராக இருக்குன்னா அது மட்டும் சேவ் பண்ணி, ஸோ ஒரு பண்ணு மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த கவர் மட்டும் நாங்கள் சேவ் பண்ணி உள்ளே இருக்கிற டிஷ்யூ எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அது எடுத்தாச்சுன்னா என்ன ஆகுது, இந்த தோல் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அது நாங்கள் மறுபடியும் ரீஃபில் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். we can put in a implant or we can do whole breast reconstruction. அதே மாதிரி இப்போ எல்லா பேஷண்ட்டுமே வந்து இந்த ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் நீங்கள் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை இந்தந்த ஸ்டேஜஸ் கடந்தவங்களுக்கு தான் அந்த சர்ஜரி இருக்குது? ஸோ that's a very relevant question, you know, because இந்த மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு பிரெஸ்ட்டு காப்பாற்றியே ஆகணும்னு. ஓகே, ஸோ that is actually the doctor's job. நாங்கள் ஃபஸ்ட்டு பேஷண்ட் வரும்போது நாங்கள் முடிவு பண்ணணும் அவங்களுக்கு கேன்சர் வந்துட்டு மார்பக புற்றுநோய் வந்துட்டு நாங்கள் அது சேவ் பண்ணலாமா இல்லையான்னு, அந்த மார்பகத்தை நாங்கள் காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லையான்னு நாங்கள் பார்க்கணும். ஆப்ரேஷன் நாங்கள் காப்பாற்றி பண்ணலான்னா அதில் நாங்கள் டெஃபினட்டாக நாங்கள் வேணும்னா நாங்கள் ஆன்கோபிளாஸ்டிக் ப்ரொசீஜர் அது நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வெதர் த பேஷண்ட்ஸ் டெல் அஸ் ஆர் நாட், பிரெஸ்ட் கன்சர்வ் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஹாவ் டு யூஸ் சம் ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக். அதில் தான் ரிசல்ட் யூனோ நல்லதாக வரும். அதே மாதிரி ரொபோட்டிக் சர்ஜரிஸும் இன்னைக்கு வந்து மார்பக புற்றுநோய்க்கான அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ரொபோட்டிக் சர்ஜரிஸ் பற்றி சொல்லுங்கள், அதுவும் குறிப்பாக மார்பக புற்றுநோயில். ரோபோட்டிக் சர்ஜரினா இட்ஸ் அ டைப் ஆஃப் மினிமலி இன்வேசிவ் பிரெஸ்ட் சர்ஜரி. ஓகே, ஸோ
robotic surgeryக்கு ஒரே ஒரு application இருக்கு for this nipple sparing mastectomy. நாங்க nipple sparing mastectomy பண்ணும்போது we can use a minimally invasive surgical technique. அது robotic-ஆ இருக்கலாம், இன்னொன்னு வந்துட்டு endoscopic-ஆவும் இருக்கலாம். ஓகே, அது வந்துட்டு actually robotic surgery வந்துட்டு புதுசா கிடையாது, வேற ஆர்கன்ஸ்க்கெல்லாம் நாங்க யூஸ் பண்றோம். breastக்கு என்னன்னா breast வந்துட்டு வெளியில இருக்கிற ஆர்கன். ஸோ இப்போ வந்துட்டு we have found a யூஸ் ஃபார் இட். ஸோ ஒரு சின்ன இன்சிஷன் சைடில் மட்டும் யாருக்குமே தெரியாது, ஒரு சின்ன 4 சென்டிமீட்டர் இன்சிஷன் பண்ணி த்ரூ தேட் நாங்கள் ரோபோ வச்சுட்டு டிசெக்ஷன் எல்லாமே பண்ணி நாங்கள் மார்பகத்தை முழுசாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அகேன் சேம் திங், இதர் இம்ப்ளான்ட் வச்சுட்டு இல்லைன்னா அவங்களோட பாடியோட டிஷ்யூ யூஸ் பண்ணி நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஓகே, எண்டோஸ்கோபிக் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எண்டோஸ்கோபிக் mastectomy வந்துட்டு இட் இஸ் நியூ டெக்னிக். அது ஆக்சுவலி இந்தியா அண்ட் சவுத் ஏஷியாவில் இது வரைக்கும் நான் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நோபடி எல்ஸ் ஹஸ் டன் இட். வி அட் அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் நாங்கள் ஜான்வரியில் ஃபர்ஸ்ட் கேஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். எண்டோஸ்கோபிக் பிரெஸ்ட் சர்ஜரி இஸ் ஆல்சோ அ மினிமலி இன்வேசிவ் பிரெஸ்ட் சர்ஜிக்கல் டெக்னிக். ரோபோட்டிக் மாதிரி தான், ஆனால் இதில் நாங்கள் ரோபோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஓடியில் லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அதே லேப்ரோஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் அந்த ப்ரொசீஜரை நாங்கள் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ மினிமலி இன்வேசிவ். இன்சிஷன் சைஸ் வந்துட்டு 4 to 5 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். அண்ட் இது ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் கம்பல்சரியாக நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பி இட் இம்ப்ளான்ட் பேஸ்ட் ஆர் பி இட் ஆட்டோலோகஸ். ஓகே, எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க, ஆனாலும் நான் கேட்குறேன், பிரெஸ்ட் கேன்சர் ஒரு வாட்டி வந்துட்டு போயிடுச்சுன்னா திரும்ப வருமா வராதா? See, that depends on what type of cancer it is. அந்த என்ன மாதிரி புற்றுநோய் அவங்களுக்கு வந்திருக்குன்னு நாங்கள் பார்த்தப்பறம் தான் நாங்கள் we can at least say. So most of the time stage 1, 2, 3 and even stage 4 கொஞ்சம் ஆலிகோமெட்டஸ்டாட்டிக்னு ஒரு டைப் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜில் நாங்கள் பேஷண்ட் வந்தாங்கன்னா we treat with curative intent. curative intentனா என்ன, நாங்கள் முழுசாக மார்பக புற்றுநோயை நாங்கள் க்யூர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம். ஆனால் இது பண்ண அப்புறம் ஸோ வாட் இஸ் த மெயின் ட்ரீட்மெண்ட்? பிரெஸ்ட் கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு மெயின் வந்துட்டு சர்ஜரி. ஆனால் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணப்புறம் அது மறுபடியும் வரக்கூடாதுன்னு நாங்கள் என்ன பண்ணுறோம், சில பேருக்கு கீமோதெரப்பி கொடுக்குறோம், சில பேருக்கு ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குறோம். ரைட் நவ் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ இது ஏன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதுல நம்மளுக்கு வி நோ தட் இந்த மாதிரி நாங்கள் ரேடியேஷன் பண்ணோன்னா 5 years சர்வைவல் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கும். கீமோதெரப்பி கொஞ்சம் கொடுத்தோன்னா இல்லைன்னா ஹார்மோனல் தெரப்பி கொடுத்தோன்னா அகேன் அந்த 5 வருஷத்தில் சர்வைவல் 90-95% இருக்கணும். அதே மாதிரி நாங்கள் இப்போ ஹவு டு வி நோ அது மறுபடியும் வந்திருக்கா இல்லையான்னு? ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சப்புறம் அது எண்டு கிடையாது. எவ்ரி ஒரு 3 மாதம் இல்லைன்னா 6 மாதம் நாங்கள் வந்துட்டு பேஷண்ட்டை கூப்பிடுறோம் ஃபார் ஃபாலோ அப். ஓகே, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நாங்கள் பேஷண்ட்டை செக் பண்ணுறோம் அண்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சில டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்பக புற்றுநோயினா வி கெட் அ மேமோகிராம் டன். அதுக்கப்புறம் வி ஆல்சோ சம்டைம்ஸ் கெட் அ ஹோல் பாடி பெட் சிடி டன். இது ஏன்னா வேற எங்கேயாவது நோய் வந்திருக்கா மறுபடியும் நாங்கள் செக் பண்ணணும். அகேன் ரெக்கரன்ஸ்னா அது மறுபடியும் புற்றுநோய் வர சான்ஸ் இருக்கான்னு அது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு என்ன மாதிரி கேன்சர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஜாஸ்தி அக்ரெசிவான கேன்சர்ஸாக இருந்துச்சுன்னா லைக் ட்ரிபிள் நெகட்டிவ் ஆர் HER2 பாசிட்டிவ் கேன்சர்ஸ் ஃபர்ஸ்ட்டு 3-5 வருஷத்துக்குள்ளே அதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ரைட், ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த 3 to 5 years கிராஸ் பண்ணியாச்சுன்னா அதோட ரிஸ்க் அப்படியே கம்மியாயிடும். the good cancers, okay, which is அது வந்துட்டு அவ்வளோ அக்ரெசிவாக இருக்காது, அவ்வளோ growth வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு ரிஸ்க் இல்லை, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் அது மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு தான் ரெகுலர் ஃபாலோ அப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே மாதிரி மார்பக புற்றுநோய்க்கான அந்த ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கும்பொழுது அவங்க போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப டவுனாக தான் இருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அவங்க திரும்பவும் வந்து பழையபடி வரணுங்கிறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நிறைய வாட்ஸ்அப் அந்த டீம்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரியான என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? இப்போ வாட் யூ டாக்கிங் அபவுட் இஸ் சப்போர்ட் குரூப்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அண்ட் ஆல்சோ தோஸ் ஹூ ஆர் ஆன் ட்ரீட்மெண்ட்
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாஸ்பிட்டலில் அப்போலோ ப்ரோட்டான் கேன்சர் சென்டரில் 3 வருஷம் முன்னாடி நாங்கள் ஒரு சப்போர்ட் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நாங்கள் மீட்டிங்ஸ் வைக்கிறோம், பேஷண்ட்ஸ் வரலாம், அண்ட் அந்த பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போது when you see the photographs it may look like ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ஏன்னா டான்ஸ் பண்ணுறாங்க, சிங் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, பீச்சுக்கு கூட்டின்னு போகிறோம். ஆனால் இந்த எல்லாம் நாங்கள் ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் யோசிச்சுட்டு நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பண்ணுறது எல்லாமே பேஷண்ட்டுக்கு எப்படி வீட்டில் அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும். இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு வாட்டி ஆர்ட் தெரப்பி செஷன் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அது ஏன்னா த்ரூ ஆர்ட் தெரப்பி அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸை எப்படி அவங்க ரெகுலேட் பண்ணலாம். இல்லைன்னா தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க யோசிப்பாங்க இந்த மாதிரி வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நான் பேண்ட் போட்டுக்க மாட்டேன், நான் எப்படி ஜிம்முக்கு போகிறது. ஸோ நாங்கள் ஒரு வாட்டி என்ன பண்ணோம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செஷன் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். ஸோ வாட் டஸ் தட் மீன்? சும்மா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா அதுக்காக நீங்கள் கம்பல்சரியாக ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. வீட்டிலேயே இருக்கிற அரிசி பேக்கெட் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் பண்ணலாம். அதுக்காக பேண்ட்டே போட்டுக்கணும்னு இல்லை, சல்வார் கமீஸ் போட்டுட்டு இல்லைன்னா சாரி போட்டுட்டு அது எப்படி பண்ணணும். ஸோ பேசிக் அதெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் சம் திங்ஸ் நாங்கள் பண்ணி தரலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யோகா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீதிங், ஆல் ஆஃப் தேட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சப்போர்ட் குரூப்பில் இட் இஸ் தட் ஃபீலிங் ஆஃப் கம்பேனியன்ஷிப். எல்லாருமே வருவாங்க. ஸோ யூ ஹாவ் அதர் பேஷண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலிஸ், ஸோ இட்ஸ் ஒரு அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லதாக இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் எப்போவுமே ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருப்பாங்கன்னு இல்லை. It depends on the attitude of the patient. சில பேர் வந்துட்டு it is amazing, சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் ரொம்ப ஜாலியாகவும் இருப்பாங்க, and they don't stop work. They don't have to stop work. Like during treatment we tell them to take precautions. நல்லா சாப்பிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு they can actually go to work. டயர்ட் ஆகும்போது ஸோ அவங்க எம்ப்ளாயர்ஸும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஓகே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறது. ஸோ ஆஃப்டர் கீமோதெரப்பி கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, ஸோ 2 நாள் லீவ் கொடுத்துடணும். இல்லைன்னா கொஞ்சம் வீக்னஸ் வரும்போது அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம். பட் தென் தே ஷுட் நாட் ஸ்டாப் ஒர்க். ஏன்னா when somebody is working அவங்க வந்துட்டு டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க. ஸோ ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அது மேலே அவங்களுக்கு ஃபோக்கஸ் போகாது. தே வில் ஸோ அப்படியே ட்ரீட்மெண்ட் வந்துட்டு எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிச்சதுன்னு அவங்களுக்கு இது இருக்காது. ஓகே. அதே மாதிரி நீங்களே சொன்னீங்க 5 to 10% தான் நமக்கு ஜெனட்டிக் மூலியமாக வருது, 90% வந்து லைஃப் ஸ்டைல் பிளேஸ் எ வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யங்கர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், இதெல்லாம் பண்ணவே கூடாது? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். ஓகே. கீப் மூவிங். டைம் இல்லைனாலும் take out at least 15-20 minutes, 15 minutes in the morning, 15 minutes in the evening. நடக்கணும். அதுக்காக வெளியில் போகணுன்னு இல்லை, வீட்டுக்குள்ளேயே இல்லைன்னா டெரஸில் அவங்க நடக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு ஃபுட் நாங்கள் கொஞ்சம் எல்லாருமே பார்த்துட்டு சாப்பிடணும், வீட்டில் கொஞ்சம் பண்ணிட்டு சாப்பிடணும், rather than eating or ordering from outside all the time. It makes a big difference. மூணாவது வந்துட்டு ஸ்ட்ரெஸ். Because of increasing stress அதோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு ஃபார் இன்க்ரீசிங் ரிஸ்க் ஆஃப் கேன்சர். ஸோ வி ஹாவ் டு focus on our mental health, manage our stress. So yoga, breathing exercises, strength training அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பண்ணணும். ஹார்மோனல் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அகேன் ஹார்மோனல் ஹெல்த் இஸ் டிசைடட் பை ஃபுட் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஓவரா கான்ட்ரசெப்ஷன் பில் அதெல்லாம் போட்டுக்க கூடாது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் அவங்களோட கைனகாலஜிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணணும். லைக் ஓகே நான் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னா எவ்வளோ சைக்கிள்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறமா கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஐ வுட் சே நோ ஸ்மோக்கிங். Smoking is hazardous. Smoking, there is nothing good about smoking, and it increases the risk for every kind of cancer, right? So no smoking. Alcohol in moderation. அதே மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு லாங் டேர்மான லைஃப் கொடுக்கணும், இல்லை அவங்க அந்த லைஃப்ல இருக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்? சேம் திங். ஓகே. Be active, continue to exercise.
நீங்கள் if you see anyone who continues to exercise, they are happier and they look 10 to 20 years younger. So these are the things. அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபாலோ அப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் ஒன்ஸ் இன் 3 to 6 months ஃபாலோ அப்புக்கு வரணும். நிறைய பேர் என்னென்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு இல்லையா, பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான், அவ்வளோதான், அவங்களோட ஊர்லேயே இருப்பாங்க. யூ டோன்ட் ஹாவ் டு கம் பேக் டு அஸ். ஆனால் அவங்களோட ஊரில் யாராவது டாக்டருக்கு அவங்க காமிச்சிட்டு செக்அப் டெஃபினட்டாக பண்ணிக்கணும். எந்த ஏஜுக்கு மேலேருந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர் சம்மந்தமான அந்த சோதனைகளெல்லாம் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும்? 40 வயசுக்கு அப்புறம் டெஃபினட்டாக அவங்க ரெகுலராக மேமோகிராம் பண்ணணும். ஓகே, பட் ஐ ஒன்ட் சே தட் 40 வயசுக்கு கம்மி இருக்கிறவங்களுக்கு ஆகாதுன்னு. ஏன்னா நாங்கள் நிறைய பெண்களை நாங்கள் பார்த்துருக்கோம் who are 20s in their 30s who have breast cancer from the age of 18. ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்ரி மந்த் மாதத்துக்கு ஒரு வாட்டி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் டெஃபினட்டாக பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு டாக்டரை காமிச்சிட்டு அவங்களோட கிளினிக்கல் ஒரு எக்ஸாமினேஷன் மட்டும் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டாக்டருக்கு வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் எப்நார்மலாக தெரிஞ்சதுன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் நாங்கள் கேட்போம். ரைட், ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது என்னென்னா எல்லாருக்கும் தன்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். வேற யாருக்காவது இந்த மாதிரி breast cancers இருந்திருக்கா? Not just breast cancer, any type of any kind of cancers. ஃபேமிலியில் என்னென்ன கேன்சரோட ஹிஸ்ட்ரி இருக்குது, கோலான், pancreas, gall bladder, thyroid, breast, ovary, esophagus, throat cancers. So அந்த history we have to know and know our family history, the health, and அது பார்த்துட்டு நாங்கள் நெசசரி ஸ்க்ரீனிங் அதெல்லாமே நாங்கள் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். உலக மகளிர் தினத்தில் பிரெஸ்ட் கேன்சர் பற்றின நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.